கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 18வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பே என்ன தெரியுமா? என் விளக்கை ஏற்றும் என்று நான் பேச விரும்புகிறேன். நிறைய பேருடைய விளக்கு இன்னைக்கு காத்துல காற்று அடிக்கும்போது இப்போ அணைஞ்சிருமா அப்போ அணைஞ்சிருமான்னு ஒருவேளை யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க விளக்க நான் அணைய விடாம இனி எரிய விட போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா 42 அவனுடைய 3வது வசனம். அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார்னு இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய திரி ஆவியிலே பார்க்கிறேன் மங்கி மங்கி எரிகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய பேருடைய விளக்க இன்னைக்கு ஆண்டவர் ஏற்ற போகிறாராம். பிரதர், என் திருமண வாழ்க்கை மங்கி மங்கி எரிகிறது பிரதர். என் குடும்ப வாழ்க்கை மங்கி மங்கி எரிகிறது பிரதர். ஒரு பிரைட்னஸே இல்லாமல் எல்லாம் டார்க்னஸ்ஸாக இருக்குது. இது இப்போ அணைஞ்சிருமோ இது அப்போ அணைஞ்சிருமோன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குதுன்னு சொல்லுகிறையா? அணையக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் வந்து கொண்டு இருக்கிறதா? முறிந்து போகக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் வந்து கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் அதை முறிக்காமல், அதை அணைக்காமல், அதை எரிய வைக்க போகிறார் என் தேவன். ஷபரபா லபா. இன்னைக்கு இருளுக்குள்ள கடந்துட்டு வெளிச்சத்தையே பார்க்க முடியலையே, எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டு இருக்கிற உனக்கு ஆண்டவர் உன் விளக்கை ஏற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அதை ஏற்றும் போது பிசாசால அதை அணைக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருட்டறையில இருந்து அழுறாங்க. நிறைய பேருக்கு வெளிச்சத்துக்குள்ளேயே வர முடியலை. இன்னைக்கு நீ எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ரூமில் இருந்தாலும், அணைஞ்சு போகிற முறிந்து போகிற இடத்துல கர்த்தர் உன் விளக்கை ஏற்றுவாராம். ஒரு சகோதரனை ஆவியில் பார்க்கிறேன். என் மனைவி கூட இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது, நானும் எவ்வளவோ பொறுத்து பார்த்துட்டேனேன்னு சொல்லி நீ வேதனையோடு இருந்தனா உன் விளக்க ஆண்டவர் ஏற்றுவாரா. மத்தேயு 12வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பாரா. ஒருவேளை இன்னைக்கு நெறிந்த நாணலை போல இருக்கலாம், மங்கி எரிந்து கொண்டிருக்கிற திரியை போல உன் வாழ்க்கை இருக்கலாம். ஆண்டவர் உன்னை எரிந்து பிரகாசிக்க பண்ணுவார். உன் படிப்பில் ஒரு வெளிச்சம், உன் வேலையில் ஒரு வெளிச்சம், உன் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம், உன் ஃபியூச்சருக்கு அடுத்த கட்டத்திற்கு போக ஒரு வெளிச்சம் உண்டாகும். உன் விளக்கை அவர் ஏற்றுவேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின ஆழமான தீர்க்க தரிசனங்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன். எங்கள் விளக்கை நீர் ஏற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.